விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட சொல்லி ஈவு இரக்கமின்றி பெண்களை தவேகாவினர் காலால் எட்டி உதைத்து அடித்ததாக சொல்லப்படும் சம்பவம் நடுநடுங்க வைக்கிறது. சென்னை பாரிமுனை அங்கப்பநாயக்கன் தெரு அருகே சர்வே எடுக்க சென்ற தவேகா நிர்வாகிகளை திமுகவினர் கூட்டமாக சேர்ந்து கொடூரமாக தாக்கியதாக சொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் 4 மாத கர்ப்பிணி பெண் நிர்வாகி உட்பட 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் செயல் என கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக தவேகாவை சேர்ந்தவர்கள்தான் முதலில் பொதுமக்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. அதாவது சர்வே எடுப்பதாக கூறி ஒவ்வொரு வீடாக செல்லும் தவேகா நிர்வாகிகள் தொகுதியில் என்ன பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் போன்ற பொதுவான கேள்விகளை கேட்காமல் எடுத்த உடனேயே விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதோடு குடும்ப தலைவியின் ஜிபே நம்பரை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. வீட்டு உள்ளலாம் வராதீங்க, நான் தனியா இருக்கேன், உள்ள வராதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல சார். அவங்க உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போறேன். என்ன சார் இருக்குது உள்ள? டவுல் போட்டுன்னு வராங்க சார். டிவி கேக்கு வந்தவனையும் எத்தனை பேர் வீட்டில் ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க. ஜிபே நம்பர் இருந்தால் சொல்லுங்கன்னு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன். இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு 7 3 லேடிஸு 4 ஜென்ஸு. சரி, அதுக்கப்புறம் கேட்க அவங்க என்ன பண்ணிட்டா ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஜிபே நம்பரை கொடுக்க மறுத்ததுடன் தாங்கள் விரும்பும் கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என வீட்டில் இருந்த பெண் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தவேகா நிர்வாகிகள் அந்த பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. உடனே பெண் நிர்வாகிகளும் சேர்ந்து அடித்ததாக கூறப்படும் நிலையில் வலி தாங்க முடியாமல் அவர் கதறிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தட்டி கேட்டனர். ஆனால் அவர்களையும் விட்டு வைக்காத தவேகாவினர் மூதாட்டி என்றும் பார்க்காமல் பிடித்து கீழே தள்ளிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவதை கேட்கும் போதே மனம் பதறுகிறது. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறப்போ நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஜென்ஸும் சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தா. என்னப்பா நீ யாரு? நீ யார்? நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குற, என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா போலீஸுக்கு பண்ணு. நீ யாருக்கு பண்ணு? டிவிக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் எதுக்கு ஓட்டு? அதை டிவிக்கே ஓட்டு போடணுமா? விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்றாங்க. வந்துணுங்க. ஆட்சி அதிகாரம் எதுவும் இல்லாத போதே வீடு தேடி வந்து மிரட்டி ஓட்டு கேட்கும் அளவுக்கு தவேகா நிர்வாகிகளுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது என கொந்தளிக்கும் மக்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் மக்களின் நிலை என்ன ஆவது என அச்சம் தெரிவிக்கின்றனர். இவரு ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு நாங்க கேக்குறோம். இன்னமும் எங்களால ஏந்துக்க முடியல சார். வயிற்றுலயே எட்டி விட்டான் சார் ஒருத்தன். ஆப்ரேஷன் பண்ணி 2-3 மாசம் தான் ஆகுது. வயிற்றுலயே எட்டி விட்டுட்டு போறோம். அந்த ஆளு யாருன்னே தெரியல. எந்த டிவிஷன்ல இருந்து வராங்க, நான் இந்த டிவிஷன்ல இருந்து வரேன், அந்த டிவிஷன்ல வரேன்னு சொல்றானுங்க. எங்களெல்லாம் அடி தாங்க முடியல சார். இது ஒருபுறம் இருக்க, பாரிமுனையில் உண்மையில் என்னதான் நடந்தது என்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. முதலில் திமுகவினர் தாக்கியதாக தவேகாவினர் புகார் கூறிய நிலையில் தற்போது தவேகாவினர் தாக்கியதாக 3 பெண்கள் புகார் கூறியிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இதனால் இந்த குழப்பங்களை நீக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் காவல்துறை உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.